வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மார்னிங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கான நெய்வேத்தியம் வந்து செஞ்சாச்சு. சாமியை காலையில் பட்னியாக வைக்கக்கூடாதுன்னு வெறும் பசும்பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். சரி, ஃபேஸ் டெக்கரேட் பண்ணலாம், தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. கரெக்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் சார் வந்துட்டு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக முக்கால்வாசி வந்து டெக்கரேட் பண்ணது வந்து தம்பி தான். சாய்க்குட்டிக்கு இந்த மாதிரி பூஜை, டெக்கரேஷன், சாமிக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப இஷ்டம். அம்மனுக்கு வந்து முகம் அலங்காரம் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஒரு சின்ன குழந்தைங்க வந்து எவ்வளோ அழகாக புட்டு வச்சு, மை வச்சு, பூ வச்சு எவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து ரசிப்போம். அதே மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டு அழகிக்கு நாங்கள் அழகாக வந்து மஞ்சள் பூசி திருஷ்டி போட்டும் வச்சுட்டோம். எங்கள் வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் இப்படி தான் வந்து அலங்காரம் பண்ணி பார்த்து அழகாக ரசிச்சுட்டு இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். தேங்க்யூ.